மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Matthew chapter 16. அங்கே நாம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Let us read from verse 5. அவருடைய சீஷர்கள் அக்கரைக்கு சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். Now when his disciples had come to the other side, they had forgotten to take bread. 6ஆம் வசனம். Verse 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். Jesus said to them, take heed and beware of the leaven of the Pharisees and the Sadducees. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். And the reason among themselves saying, it is because we have taken no bread. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? But Jesus, being aware of it, said to them, O you of little faith, why do you reason among yourselves because you have brought no bread? இன்னும் நீங்கள் உணரவில்லையா அல்லது இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? Do you not yet understand or remember the 5 loaves of the 5,000 and how many baskets you took up, nor the 7 loaves of the 4,000 and how many large baskets you took up? அவர் சொல்லுகிறார், பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது எப்படி? He says, how is it you do not understand that I did not speak to you concerning bread, but to beware of the leaven of the Pharisees and Sadducees. அப்ப நல்லா கவனிக்கணும். எப்போ நம்ம வேதத்தை புரிந்து கொள்வோம் என்றால் முதலாவது கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். So how to understand the Bible? Number 1, listen and understand. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு 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 தான் புரிந்து கொள்ள முடியும். You have to listen to the words and voice of the preacher who speaks the word of God, and then only you can understand it. இரண்டாவது, எப்படி வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றால் கேட்டதை நாம் நினைத்து யோசித்து ஞாபகம் வைக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். Number 2, how to understand the Bible? You have to remember, think and understand. நீங்க அதை ஞாபகம் வைக்கணும். You have to remember. அதை சிந்திக்கணும். You have to think. ஞாபகம் வைக்காம அடுத்த படியை நம்ம புரிந்து கொள்ளலாம் நினைத்தா புரிந்து கொள்ள முடியாது. Without remembering, if you want to go to the next step of understanding, that is not possible. உதாரணமாக ஒரு சிறு குழந்தைக்கு வார்த்தைகளை அது புரிந்து கொள்றதுக்கு முன்னால எழுத்துக்களை அது புரிந்து கொள்ளணும், அது ஞாபகம் வச்சிருக்கணும். For example, for a small kid, in order to understand the words, it has to first understand the alphabets. அந்த எழுத்துக்களை ஞாபகம் வைக்காத ஒரு குழந்தைகிட்ட நீங்க வார்த்தைகளை சொல்லி கொடுக்க முடியாது. A child who don't remember those letters cannot understand or know the words. இப்போ வார்த்தைகளை ஞாபகம் வைக்காத பிள்ளை வரிகளை புரிந்து கொள்ள முடியாது. A child who don't remember the words cannot understand the sentence. இல்லையா? வரிகளை புரிந்து கொள்ளாத ஞாபகம் வைக்காத ஒரு பிள்ளைகிட்ட முழு பத்தியை சொல்லி கொடுக்க முடியாது. A child who don't remember the sentence, you cannot teach a paragraph to that child. ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிள்ளை கணக்கை போடுறதுக்கு முன்னால இந்த கணக்கினுடைய சூத்திரங்கள் இருக்குல்ல, அதனுடைய ஃபார்முலா இருக்கு பாருங்க, அதை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். அது மனப்பாடம் பண்ணாதான் எந்த நம்பரை வேணா அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குடைய ரிசல்ட்ஸை டிரைவ் பண்ண முடியும். So if you want to teach a mathematical questions to a child, first the child has to remember the formulas that it has to inculcate into bring the desired results. அதனால தான் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை பேசிக்காக சொல்கிறாங்கல்ல, ஒன் டேபிள்ல இருந்து மினிமம் 12 டேபிள்ஸ் வரைக்கும் படிங்கன்றாங்க. That's why they ask the children to learn those tables from first table to 12th table. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை பேசிக்கா நீ படிச்சிட்டீனா கணக்கு போடும்போது அதை ஞாபகம் வச்சு நீ என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். If you learn this multiplication as a basic, then you can easily do all the other calculations using the formulas. இப்போ இயேசு புளித்த மாவை குறித்து பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை பற்றி பேசினா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதை ஞாபகம் வைக்க கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. See here, when Jesus spoke about the leaven of the Pharisees and Sadducees, they were not thinking about that, but they were thinking about something which they are not supposed to think about. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம அப்பத்தை கொண்டு வராத பத்தி தான் இப்படி மறைமுகமா நம்மள குத்துறார் போல இருக்கு. So they were actually thinking the Lord is indirectly speaking about the bread which you have not brought. ஆண்டவர் சொல்றாரு, என்ன இதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு 5 அப்பத்தை கொண்டு 7 அப்பத்தை கொண்டும்
எப்படி நான் இத்தனை 5000 பேர் 4000 பேரை போஷித்ததையும் மீதி எடுத்ததையும் மறந்துட்டீங்களா? So here Jesus says, do you not remember how I fed 5,000 and 4,000 using this 5 loaves of bread and 7 loaves of bread? அப்போ அதை நீங்க அதை ஞாபகம் வைக்கலைன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு புரியாது. So if you don't remember that, you will not be able to understand what I'm telling you. அப்போ வேதத்தை புரிந்து கொள்றது அப்படின்றது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அது ஒரு படியாக ஒவ்வொரு லெவலாக சில அஸ்திபாரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு படியா மேலே ஏறி போறது. Therefore understanding a Bible is laying the foundation one by one, step by step and level by level. சில வேளையில நம்ம பேசிக்ஸ்லயே நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். மல்டிப்ளிகேஷன் டேபிளே நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் நம்ம 2:2 3:3 போட்டுக்கிட்டு உட்கார்றதுக்குள்ள அங்கே பாடம் முடிஞ்சிடும். So sometimes if you stumble in your basics, if you don't know the multiplication, then you cannot follow your teacher when he teaches the formulas and other calculations. அப்ப நம்ம ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு வார்த்தையா உட்கார்ந்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ள யுகம் முடிஞ்சு போயிடும். So by the time you understand and learn each word by word and sentence by sentence, your age will end. இந்த வருஷத்துல நம்ம சபை முழுவதற்கும் வசனங்களை மனப்பாடம் வைக்கணும் பண்ணணும்ன்ற டேபிள்ஸ் படிக்கிற மாதிரி தான். So this year where we brought the habit of making our believers to memorize the verses is like making you read the tables. போன வாரம் ஃபுல்லா தெய்வத்துவத்தினுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர், இது ஒரு பேசிக் மல்டிப்ளிகேஷன் இது. So last week fully we learned about the basic character of Jesus Christ, which is a basic table. இந்த வாரம் டேபிள்ஸ் என்னன்னு கேட்டா ஃபெய்த், விசுவாசம்னா என்ன அதை நீ தெரிஞ்சுக்கோப்பா, அடிப்படையா வச்சுக்கோ. This week table is based upon faith, where you have to know the basic principles of faith. அடுத்த வாரம் வரும்போது கிருபையை பத்தி படிக்க போறோம். Next week we going to learn about grace. இன்னொரு வாரம் அன்பு பத்தி. The next week we will learn about love. இப்படி ஒவ்வொரு டேபிள்ஸா படிச்சு இதெல்லாம் மனசுக்குள்ள நம்ம நல்லா பதிச்சிட்டோம்னா அடுத்த கால்குலேஷனுக்கு போகும்போது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஈஸியா ஒன்று என்ன பண்ணணும், மேட்ச் ஆயிடும் அது. So in this way when you learn these verses like tables, then when you go to the next level of growth, then that will match with other things as well. விசுவாசம் என்பதற்கான அடிப்படை ஒரு ஃபார்முலாவே ஒரு விசுவாசிக்கு தெரியல அப்படின்னா விசுவாசத்தை பத்தி 70% கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. If a believer don't know the basic definition of faith, then it is of no use about knowing the great percentage of faith. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனால தான் நம்ம வேத வசனங்களை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஞாபகம் வைத்து சிந்தித்து நாம ரெடியா இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த பகுதி சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அது புரியும். Therefore whenever you remember, think and be ready for the next stage, then you will understand when the Lord teaches us on the next stage.